பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இன்று காலையில் அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தின் பின்னணியில் முக்கிய நபரை சந்தித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இரு வேறுபட்ட காரணங்களும் அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சமீபத்தில் முதலாம் ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்தது. விஜயை பொறுத்தவரை முதல் மாநாட்டில் கூட்டணி ஆட்சி என்றும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை தெளிவாக கூறினார். ஆனால் அதன் பிறகு விஜயுடன் இணைந்த ஆதவ் அர்ஜுனா தலைவர் விஜய் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்று கூறி வருகிறார். விஜய் ஷூட்டிங் எல்லாம் முடிந்ததும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர ஆலோசனையில் இறங்கி இருப்பதாகவும் அதன் தொடக்கமே இன்று நிர்வாகிகள் மத்திய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ளனர். தேர்தல் வியூக அமைப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் தனியார் சேனல் பேட்டியில் கூட 20% வரை வாக்குகள் இருப்பதாக தெரிவித்தார். விஜயை பொறுத்தமட்டில் கூட்டணி ஆட்சி என்று இருக்கையில் சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் தனித்து நிற்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவிப்பதாகவே கூறப்படுகிறது. சமீபத்தில் பிரசாந்த் கிஷோருடன் நடந்த சந்திப்பில் நடிகர் விஜயிடம் அவர் முக்கியமான ஆலோசனைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. விஜயை சந்தித்த பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவின் வாக்கு வங்கி சேர்த்து மொத்தமாக 60 முதல் 70% உள்ளது. ஆனால் விஜய் இதை 60க்கும் கீழ் கொண்டு வருவார். விஜயின் கட்சிக்கு மட்டுமே அதிமுக திமுகவின் கூட்டு வாக்கு வங்கியை உடைக்கும் சக்தி உள்ளது என்று பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்கிறாராம். இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா இன்று காலையில் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த பயணம் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்திற்கு செல்வதாகவும் பிரசாந்த் கிஷோரை தனிப்பட்ட முறையில் சந்திக்க சென்றுள்ளதாகவும் இருவேறு விஷயங்களை தவாக தரப்பில் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்றாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜக பக்கம் கூட்டணி அமைப்பதால் டெல்லிக்கு சென்ற ஆதவ் முடிவை மாற்ற இருப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் ஆரம்பத்தில் நடத்திய பேச்சுவார்த்தையில் விஜய் தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் விஜய் அதிகப்படியான சீட்டை கேட்டதால் விஜய் வேண்டாம் என்று உடனடியாக பாஜக பக்கம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் விஜய்க்கு இனியும் யாரும் வரமாட்டார்கள், அதாவது திமுக கூட்டணியும் உடைபடாது, அதிமுகவையும் விட்டுவிட்டால் கண்டிப்பாக தோல்விதான் கிடைக்கும் என தகவல்கள் சென்றுள்ளது. ரசிகர்கள் வாக்குகள் வைத்து ஒரு சீட் கூட வெற்றி பெற முடியாது, காத்திருந்தால் யாரும் வரமாட்டார்கள், கமல்ஹாசன் நிலைமை நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக கூட்டணி இருந்தால் மட்டுமே சாதிக்க முடியும் என்று சென்ற தகவலின் பேரில் இன்று PK-வை சந்தித்த ஆதவ் யாரை குறிவைத்து அழைத்தால் தங்கள் பக்கம் வருவார்கள் என்று எண்ணி டெல்லி சென்றிருக்கிறாராம். இது நாள் வரை கூட்டணிக்காக வருவார்கள் என ஆதவ் பேச்சை கேட்டு காத்திருந்த விஜய்க்கு அவரே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்பது தற்போதுதான் தெரிந்ததாகவும், இதனால் நிர்வாகிகள் எல்லாம் விஜய் பெயரை சொன்னால் வாக்கு கிடைக்காது, முகம் தெரிந்த ஒருவர் இன்னமும் கட்சிக்கு வேண்டும் என்று புலம்ப தொடங்கி இருக்கிறார்களாம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை